Hello students, good morning. Welcome back to English and Maths Academy. This is 10th Mathematics, Chapter 8, Statistics and Probability, Exercise 8.1, Question number 4. என்ன கேட்டிருக்காங்க? A teacher asked the students to complete 60 pages of a record notebook. 8 students have completed only 32, 35, 37, 30, 33, 36, 35 and 37 pages. Find the standard deviation of the pages completed by them. பார்க்கலாமா? ஓகே, அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொஸ்டினில் கொடுத்த நம்பர்ஸ் எல்லாம் காலம் எக்ஸில் எழுதியிருக்கேன். இட் இஸ் கால் ரா டேட்டா. ரா டேட்டாவுக்கு எஸ்டி ஃபைன் பண்ணுறதுக்கு we have 3 methods, namely direct method, mean method and assumed mean method. நம்ம பண்ண போகிறது டைரக்ட் மெத்தட். ஏன் அப்படிங்கிறதுக்கு ரீசன் சொல்கிறேன். ஓகேயா? ஃபஸ்ட்டு நம்ம காலம் எக்ஸோட நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிக்கலாமா? 7 + 5 12, 12 + 6 18, 18 + 3 21, 21 + 7 28, 28 + 5 33, + 2 35. Balance 3 + 3 6, 9, 12, 15, 18, 21, 24 and 27. இப்போ இட் இஸ் கால்டு சிக்மா எக்ஸ். இப்போ எக்ஸ் பார், அதாவது மீன் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். 275 டிவைட் பை தேர் ஆர் 8 எலமெண்ட்ஸ் பை 8 போட்டிங்கன்னா என்ன வரும்? இப்போ 8ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 8s are 24, பேலன்ஸ் 35, 4 8s are 32, பேலன்ஸ் 3, புள்ளி வச்சா 30 ஆகிடும். 3 8s are 24, லைக் தட். இப்படி போயிட்டே இருக்கு இல்லையா? இது போல் டெசிமலில் வந்துச்சுன்னா இட் இஸ் நாட் அன் இன்டீஜர். அப்போ எக்ஸ் பார், அதாவது மீன் இது போல் டெசிமல் நம்பராக வந்தால் நம்ம என்ன செய்யணும்? ஒன்று அஸ்யூம்டு மீனில் பண்ணணும் அல்லது டைரக்ட் மெத்தடில் பண்ணணும். ஓகேயா? அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ டைரக்ட் மெத்தடில் ஃபைன் பண்ண போகிறோம். 2 காலம் மட்டும்தான். ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ், செகண்ட் ஒன் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு எலமெண்ட்டையும் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். எழுதிக்கலாமா? வாட் இஸ் 32 ஸ்கொயர்? இட் இஸ் 1024. What is 35 square? It is 1225. What is 37 square? It is 1369. What is 30 square? It is 900. What is 33 square? It is 1089. What is 36 square? It is 1296. What is 35 square? It is 1225 and 37 square 1369. Okay, இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? 9 + 5 14, 14 + 6 20, 29, 38, 43 + 4 47. Balance 4, 4 + 2 6, 8, 14, 22, 31, 33, 39. Balance 3, 6, 8, 10, 19, 22, 24. Balance 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. So, sigma x square equal to 9497. ஓகே, இந்த 2 டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? எஸ்டியை எளிமையாக ஃபைன் பண்ணலாமா? டைரக்ட் மெத்தடில் எஸ்டிக்கு என்ன ஃபார்முலா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். ஹியர் சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 275 and sigma x square equal to 9497. இப்போ எடுத்து அப்ளை பண்ணலாமா? ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9497 டிவைட் பை வேர் n ஈக்குவல் டு 8 மைனஸ் சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 275 divided by 8 the whole square.
equal to square root of 9497 8 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 1187.125. நான் நேரம் கருதி டைரெக்டாக டிவைட் பண்ணதை எழுதி வச்சுருக்கேன், அதை இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் டிவைட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? மைனஸ் 275 8 ஆல் டிவைட் பண்ணி என்ன கிடைக்கும் 34.375 the whole square equal to square root of 1187.125 minus இதை ஸ்கொயர் பண்ணி என்ன கிடைக்கும் 1181.641 equal to square root of மைனஸ் பண்ணிங்கன்னா 5 minus 1 4 12 minus 4 8 இங்கே 0 இருக்கும், பாரோ பண்ணால் 10 ஆகிடும். 10 minus 6 4 0.6 minus 1 5 8 minus 8 0 1 minus 1 0 also 1 minus 1 0. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், லாங் டிவிஷனை யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ ரியல் பார்ட்டில் 5 மட்டும் தான் இருக்குது. 0.484 இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க, டெசிமலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பேராக பிரிச்சுக்குவாங்க. ரைட்டா? இங்கே பேர் இல்லைன்னா 0 போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 5ஓட ஹையஸ்ட் ஸ்கொயர் நம்மளது 2. ஸோ 2 2s are 4 மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 1 கிடைக்கும். இந்த புள்ளியை மேலே வச்சுருங்க. இப்போ ஒரு பேர் 48 டவுன் பண்ணால் 148. ஒவ்வொரு முறை என்ன பண்ணணும், இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4. என்ன போடலாம், மேக்ஸிமம் 3 போட்டிங்கன்னா இங்கேயும் 3 போடுங்க. 3 3s are 9 3 4s are 12. இங்கேயும் 3 போட்டோம், ஏன் 4 போடல அப்படின்னா 4 போட்டிங்க அப்படின்னு கேட்டால் 44 ஆகிடும். அது 4ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா 148ஓட அதிகமாக போயிடும். ஓகேயா? அதுபோல் ஒரு முறையும் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணி போடணும். இப்போ இதை மைனஸ் பண்ணிங்க என்ன கிடைக்கும், ஒன்று பாரோ பண்ணுங்கள். 18 minus 10 equal to 9 3 minus 2 equal to 1. இங்கே என்ன இருக்குது 40. இப்போ என்ன செய்யணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 23 equal to 46. இப்போ இங்கே என்ன போடலாம், 5 போடலாமா? இப்போ 5 போட்டு என்ன பண்ணணும், 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 4s are 20. ஸோ 2000 போயிடும். நம்மளுக்கு என்ன இருக்குது 1940 தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், 4 போடுங்க. 4 போட்டிங்கன்னா 4 4s are 16 பேலன்ஸ் 1. 4 6 are 24 plus 1 25 balance 2. 4 4s are 16 plus 2 18. So 2 places enough அப்படின்னா இதோடு நிறுத்திக்கலாம். ஓகேயா? therefore standard deviation SD equal to 2.34. that's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி பண்ணுங்கிறது பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் நீங்களும் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் மறக்காமல் என்னுடைய சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். until then bye.